டீமேட்டு சோழியை முடிச்சு விட்டானுங்க பாருங்கள். வந்து நான் 13 கில்லு, 10 பேர் என்ன சேர்க்காம பார்த்தீங்கன்னா 9 பேர் தான். இப்போ எத்தனை டீம் வைபோட்டுன்னு பாருங்க. இந்த 9 பேரில் 8 கில்லு நான் தான் அடிப்பேன். ஃபுல்லாக டீம் வைபோட் தான். எல்லாரையும் அடித்து வெளில தெளி விட்டுருவேன். இதை பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோ இது அப்படியே கிளாசிக் மேட்ச் மாதிரி இருக்குன்னு நினச்சிங்கன்னா சத்தியமாக இது கிளாசிக் மேட்ச் இல்லை. நான் வந்து சும்மா சத்தியம் பண்ணுறதுனால நீங்கள் நம்ப மாட்டேங்கன்னு தெரியும். நான் வந்து ப்ரூஃப் இதில் ஆட் பண்ணுறேன். இது கிளாசிக் மேட்ச் இல்லை, இது வந்து ஹீரோயிக் 4 ஸ்டார். ஹீரோய்க்கு கீழே கூட இல்லைங்க, ஹீரோயிக் 4 ஸ்டாரு. லாபிலாம் எவ்வளோ மோசமாக வரணும் உங்களுக்கே தெரியும். ஹீரோயிக் 4 ஸ்டாரில் வந்து இந்த லாபி வந்து எப்படி வந்து கொண்டு வரதுன்னு நான் வந்து சொல்கிறேன். ஹீரோயிக் 4 ஸ்டார் தான். உங்களுக்கு வந்து இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஸ்க்ரீன்ஷாட்லாம் ஆட் பண்ணுற பாருங்க. ஹீரோயிக் 4ல் வந்து 21 கில்லு, இந்த மேட்ச்சில் மட்டும் 21 கில்லு. இது வந்து ஒரு பாட் லாபி எப்படி கொண்டு வரதுன்னு வந்து கடைசியில் நான் சொல்கிறேன் பாருங்கள். உங்கள் ப்ரூஃப் ஆட் பண்ணுற பாருங்க. இது எல்லாமே நாங்கள் வந்து பாட் லாபி வர வச்சு ப்ளே பண்ணது பாருங்கள். எல்லாம் பூயா, எல்லாமே 50+, 60+. இது வந்து பிஆர் ஸ்குவாட்லேயும் சரி டியோலையும் பாருங்கள் பிஆர் ரேங்க்டு. அது ப்ரூஃப் அதுக்கு தான் ஆட் பண்ணேன். ஓகே கைஸ், இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு மிக்பை கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறீங்கன்னா இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம 21 கில் அடிச்சிருந்தோம். அதை வந்து ஃபஸ்ட்டே காமிச்சிட்டோம். இது எப்படி வந்து கொண்டு வர நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறது வந்து ஒரு பாட் லாபி. இந்த பாட் லாபி வந்து நார்மலாக அமையாது வாய்ப்பே இல்லை. இது எப்படி கொண்டு வரதுன்னு வந்து தான் சொல்ல போகிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து தெரிஞ்சவங்க பாருங்கள். நான் நிறையா பாட் லாபி வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணணும், எப்படி ப்ளே பண்ணணும்னு இருக்குது. சும்மா பாட் லாபி வந்துருச்சுன்னா உங்களால் கில் அடிக்க முடியாது. அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. இது வந்து எப்படி கொண்டு வரதுன்னு நான் வீடியோ வந்து இடையில வந்து நான் சொல்கிறேன். ஸோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல்லும் தெரிஞ்சுக்க முடியும். ஸ்கிப் பண்ணி ஓட்டிகிட்டு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே உங்களால் சொல்ல முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. வேஸ்ட்டு தான், வீடியோ வேஸ்ட் ஆயிரும் உங்களுக்கு. ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி வந்து இந்த மேட்ச்சை வந்து பாட்டில் வந்ததுக்கப்புறம் எப்படி ப்ளே பண்ணணும்னு நான் சொல்கிறேன். வீடியோ வந்து கடைசி இல்லைனா கடைசிக்கு முன்னாடியே சொல்ல ஆரம்பிச்சேன்னா கொஞ்சம் கடைசி வரையும் வந்து எப்படின்னு சொல்ல முடியும். நான் வந்து வீடியோ இடையிலேயே வந்து பாண்டில் எப்படி கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இந்த எப்படி கொண்டு வரதுன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ பாருங்கள், ஃபுல்லும் பாட்டு பார்த்தா உங்களுக்கு கிளாசிக் மாதிரி இருக்கும். அதுக்கு தான் ஃபஸ்ட்டே வந்து வீடியோ வந்து போர் அடிக்க கூடாதுன்னா ஃபஸ்ட்டே வந்து உங்களுக்கு வந்து ரிவீல் பண்ணிட்டேன். இது வந்து பிஆர் ரேங்க்டு தான். பட் வந்து பாட் லாபி பார்த்தீங்கன்னா 4300 பாயிண்ட்டுக்கு மேலே உள்ள லாபி. அப்படின்னா ஹீரோயிக் 4 ஸ்டாருக்கு பாருங்கள். பாட்டு இப்போ வந்து 2 பேர் வேறு டீமு பக்கத்தில் இருக்காங்க. அவங்க சுட்டுக்கலை, நம்மளை தேடி வர்றானுங்க. பாட்டுனா அப்படி தான். இதில் எப்படின்னா பாட்டுக்கு வந்து இந்த வாட்டி நல்லா பவர் ஏற்றிருக்கானுங்க. பவர் எப்படின்னா அக்யூரிசி வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி விட்ருக்கானுங்க. முதல்லாம் பாட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20-30 டேமேஜ் தான் கொடுக்கும். ஒவ்வொரு புல்லட்டாக விட்டு தான் கொடுக்கும். கையில் ஃபேமஸ் கொடுத்துருப்பானுங்க. ஆனால் இப்போ பார்த்தா நல்ல கன்று கொடுத்துட்டானுங்க. அதை ட்ராக் பண்ணி உங்களுக்கு 180 180 டேமேஜ் வரையும் கொடுக்குது. ஓகே கைஸ், இந்த பாட் லாபி வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அதை மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா மேட்ச் உங்களுக்கு தான். என்ன பிரச்சனைனா உங்கள் ஐடி பேன் ஆகும், எந்த பிரச்சனையுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா ஒரு இல்லைனா 2 ப்ரோ பிளேயர் ஸ்குவாட் வருவாங்க. இதான் அது என் மேட்ச்சில் அந்த ப்ரோ பிளேயர் ஸ்குவாட் தான் இதான். பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து ஃபஸ்ட்டே முடிச்சிட்டேன். நான் இந்த மேட்சோட பெரிய ப்ளஸ்ஸே இவங்களை ஃபஸ்ட்டே முடிச்சது தான். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி சிக்க மாட்டாங்க. அதில் என்ன பிரச்சனை வரும் பார்த்தீங்கன்னா மேட்ச்சில் வந்து 32 பேர் தான் மொத்தம் கனெக்ட் ஆகுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பாதி கில் அவங்களே அடிச்சிடுவாங்க. உங்களுக்கு ஒரு 10 அவ்வளோ அந்த கில் தான் கிடைக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து இந்த ப்ரோ பிளேயர் ஸ்குவாடை முடிச்சதுனால மேட்ச்சில் இருக்க எல்லா கில்லுமே எனக்கு தான் பார்த்தீங்கன்னா 23 அளவு இருக்குது. இல்லை எங்கள் 2 பேரை மைனஸ் பண்ணிட்டோம்னா 21 பேர் தான். இந்த 21 பேரில் வந்து அரௌண்ட் 16 கில்லு 15 கில்லு இனிமேல் அடிக்க போகிற 15 கில்லு 23 அளவில் 21 அளவில் 15 கில்லுமே நம்ம தான் அடிப்போம். இதில் வந்து இது பாட் லாபி வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து கன்று, அது மோஸ்ட்லி இவ்வளோ தான். கன்று வந்து நல்ல கன்னாக வந்து எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி M60 வந்து எடுத்துக்கோங்க, உங்களுக்கு காயின் நிறையா கிடச்சிடும். ஸோ வந்து ஃபுல் அப்கிரேட் பண்ணிக்கோங்க. நல்ல MP40 இது மாதிரி நல்ல கன்னாக வச்சுக்கோங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த பாட் லாபியில் வந்து ஹிட் லிஸ்ட் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லை, ஹிட் லிஸ்ட்லாம் போடலாம். இது வந்து ஃப்ரீ ஃபயரே வந்து ஹிட் லிஸ்ட்லாம் கொடுத்தது வந்து இனிமேல் தேடி பிடிச்சி நீங்கள் வந்து அடிக்கிறதுக்கு தான். ஸோ வந்து உங்கள் ஐடிக்கு பேன் ஆகுது, எதுவுமே பண்ணாது. இது வந்து ஃப்ரீ ஃபயர் அஃபிஷியலாக உள்ளதை நம்ம வந்து ஹேக் பண்ணி விளாட்ல. ஸோ வந்து இந்த ஹிட் லிஸ்ட்லாம் போடலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ப்ரோ பிளேயர் ஸ்குவாடை முடிச்சிட்டிங்கன்னா ஹிட் லிஸ்ட் தாராளமாக போகல. நான் முடிச்சிட்டேன். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து ஆனால் ஹிட் லிஸ்ட் யூஸ் பண்ணல, எனக்கு தேடி இனிமேல் வந்துடுவானுங்க. பார்த்திங்கன்னா வந்து இது என்ன பிரச்சனை, மேப்பு வந்து பெருசாக இருக்கப்போ உங்களுக்கு வந்து இது ஃபுல்லு பாட்டு தான். ஸோ வந்து அங்கங்கே சுற்றிட்டு இருக்கும் பாட்டு. உங்களுக்கு தேடி வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ நீங்கள் பீக்கில் இருக்கீங்கன்னா பாட்டு உங்களை தேடி வந்துருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் மூவ் பண்ணிடுவீங்க. அதுக்குள்ளே பீக்கில் மட்டுமே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கில்லு கிடைக்காது. ஸோ என்ன பண்ணிங்கன்னா சும்மா கார் எடுத்துகிட்டு சுற்றுங்க. கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கில்லு கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும். 1 கில்லு 2 கில்லா. ஏன்னா இப்போ டியோ பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் வருவானுங்க, ஒன்றா வர மாட்டானுங்க. ஃபுல்லும் பாட் தான். ஸோ வந்து ஒருத்தனை கில் பண்ணிடுவீங்க. இன்னொரு பாட்டு வந்து உங்களுக்கு கடைசிலாம் சிக்கும் ஜோன் சுருங்கணுன்னா அது வரையும் நீங்கள் வந்து முடிஞ்சால் ஹிட் லிஸ்ட்டு போட்டுக்கோங்க. இல்லைனா கூட காரில் சுற்றுங்க, கிடைக்கிறவன்னு அடிச்சுக்கோங்க.
ஃபஸ்ட்டே நான் ப்ரோ பிளேயர் ஸ்குவாடை முடிச்சிட்டேன். ஸோ வந்து எனக்கு பயம் இல்லை. ப்ரோ பிளேயர் ஸ்குவாடை நீங்கள் இன்னும் முடிக்கலைன்னா ஃபஸ்ட்டு ஹிட் லிஸ்ட் போடாதீங்க. ஏன்னா ப்ரோ பிளேயரோட கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அவங்களை கொண்டுருவீங்க. சில நேரத்தில் நீங்கள் டெட் ஆகிட்டுனா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து போட்டு மேட்ச்சை கொண்டு வரணும். ஸோ வந்து ஃபஸ்ட்டே வந்து ஹிட் லிஸ்ட்லாம் போட வேணாம், சும்மா சுற்றிட்டுருங்க. ப்ரோ பிளேயர் ஸ்குவாடை முடிச்சிட்டிங்கன்னா ஹிட் லிஸ்ட் போடுங்க, மற்றபடி வந்து ஹிட் லிஸ்ட் போடாதீங்க. பாருங்கள், நான் வந்து இப்போ 9 கில் அடிச்சாச்சு. சும்மா காரில் சுற்றுவேன், எங்கேயாச்சும் புல்லட் மார்க்கு காட்டினாலே போய் வந்து அட்டன் பண்ணிடுவேன். ஏன்னா பாட்டு தான் இருப்பானுங்க. ஏன்னா ப்ரோ பிளேயர் ஸ்குவாடை முடிச்சாச்சு. ஸோ வந்து நமக்கு பிரச்சனை இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமான விஷயம் இப்போ இதுமாதிரி தான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் பாருங்கள். முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நான் வந்து மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரையும் நம்ம வீடியோ லைக் பண்ணலாம், லைக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப இம்பார்ட்டண்டான நிறைய வந்து கண்டென்ட்லாம் நான் கொடுப்பேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா 5000 பாயிண்ட்டுக்குள்ளே மட்டும் தான் ஒர்க் ஆகும். இது 5000 பாயிண்ட்டுக்கு மேலே இதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிரும். என்ன ஆகுனா 5000 பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கன்னா ஃபுல்லும் வந்து சரியான பிளேயராக வந்துடுவானுங்க. ஸோ வந்து மாட்டிக்காதீங்க. 5000 பாயிண்ட்டுக்குள்ளே வந்து டக்குன்னு ரேங்க் செஷன் குறைஞ்ச அன்றைக்கி ஒரு 2 நாளில் ஃபஸ்ட்டு அந்த 5000 பாயிண்ட் ரீச் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக போயிட்டு தென் வந்து நீங்கள் வந்து சோலோவில் புஷ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சோலோலாம் மைனஸே ஆகாது. அதுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன் பாருங்க. எனக்கு வந்து மாஸ்டரில் இருக்கேன், 6000 பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தே எனக்கு சாலிடாக 25 to 20 வந்து கிடச்சிருச்சு. பூயா அடிக்காமல் பார்த்தீங்கன்னா 20, 22 கிடைக்கும். பூயா அடித்தா எனக்கு 25க்கு மேலே கிடைக்கும். ஸோ வந்து அதை ட்ரை பண்ணுங்கள். இது வந்து 5000 பாயிண்ட்டுக்குள்ளே வந்து இதை யூஸ் பண்ணுங்கள். இந்த ட்ரிக்குன்னு அது எந்த ட்ரிக்குன்னு சொல்லவே மாட்டேன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஓகே கைஸ், இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்ததுக்கே ரொம்ப தேங்க்ஸு. இப்போ நான் சொல்கிறேன், அது வந்து பிசியை வச்சு புஷ் பண்ணணும். ஒரு பிளேயர் வந்து பிசி, அது வந்து நீங்கள் டம்மியாக தான் யூஸ் பண்ண போகிறீங்க. இதுக்கடா இவ்வளோ அலப்புறப்புன்னு நினச்சின்னா அதுலேயே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் எல்லாருக்குமே தெரியும், பிசி வச்சு யூஸ் பண்ணால் வந்து பாட்டில் ஆபி வரும்னு. அதில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 5000 பாயிண்ட்டுக்குள்ளே மட்டும் பிசி யூஸ் பண்ணுங்கள். ப்ரோ பிசிக்கு நான் எங்கே போகிறதுங்கிறவங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன் பாருங்கள். அந்த ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நார்மல் அம்மா லேப்டாப் வந்து அதில் வந்து எமுலேட்டர் ஒரு 300 MB தான் வரும். அது வந்து சப்போர்ட் பண்ணும். பட் உங்களால் ப்ளே பண்ண முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு நார்மல் லேப்டாப் தான். இதில் என்னால் வந்து பிசி வந்து ப்ளே பண்ண முடியாது. என் தம்பியை வச்சு தான் யூஸ் பண்ணேன். அவன் வந்து என்ன ஆகும்னா, பிசி வந்து ஒரு ஆள் மூவ் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு ஆள் வேணும். ரன்னிங் பட்டன் அமுக்கிறதுக்கு மட்டும் ஒரு ஆளை வச்சுக்கோங்க. ஏதாச்சும் சாதாரண அம்மா லேப்டாப் யாராச்சும் ஃப்ரெண்டு வந்து லேப்டாப் வச்சுருந்தாலே இது யூஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஒரு கேபி கணக்கு தான், ஒரு 2 MB தான் வரும் உங்களுக்கு வந்து எமுலேட்டரு. 2 to அவ்வளோதான். அதுக்கப்புறம் கேம் தான் உள்ளே வந்து உங்களுக்கு நிறைய MB தேவைப்படும். கேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளில் 300 MB நார்மலாக யூஸ் பண்ணுறது. வெறும் ஒரு 400-500 MBக்குள்ளே வந்து நீங்கள் வந்து இதை செட்டப் பண்ணிடலாம். உங்களுக்கு இது வந்து டெடிக்கேட்டாக வீடியோ என்னன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து எப்படி ஏற்றுறேன்னு போட்டுறேன். பார்த்தீங்கன்னா பிசி வச்சு பார்த்தீங்கன்னா 5000 பாயிண்ட்டுக்குள்ளே ஸ்குவாடு பெஸ்ட்டாக வந்து டியோ பெஸ்ட்டாக கேட்டால் டியோ கன்ஃபார்ம் பெஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே ஸ்குவாடு ஒரு டியோ நீங்கள் ஈஸியாக சமாளிச்சிருவீங்க. அந்த ஒரு ஸ்குவாடுக்குள்ளே நீங்கள் நிறைய கில்லும் அடிச்சிடலாம். பட் வந்து ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்குவாடு வந்து கொஞ்சம் ப்ரோவாக வருவானுங்க. அவங்கள மட்டும் சமாளிக்கணும். ஸ்குவாடும் பெஸ்ட்டு தான் வந்து ஸ்குவாடாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்கள் டீம்ஸ் எல்லாருமே கில் அடிக்கணுங்கிறதுக்கான உங்களுக்கு 8 to 9 கிலோ அவ்வளோதான் கிடைக்கும். இதே நீங்கள் டியோ பார்த்தீங்கன்னா நிறைய கிலோ கிடைக்கும். பார்த்தீங்கன்னா ஹியூரிக் 4 ஸ்டாரில் வந்து ஏதோ ஃபஸ்ட்டு மேட்ச் இல்லாத மாதிரி எனக்கு 60+ ஆகிருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஒரு டம்மியான ஒரு பிளேயர், அந்த பிசி பிளேயர் ஒரு லேப்டாப் வச்சு அவனை மூவ் பண்ண வச்சுட்டேன் என் தம்பியை. மற்ற எல்லா கில்லுமே நான் தான் அடித்தேன். பார்த்தீங்கன்னா 20, இந்த ஒரு கில்லு 21 கில்லு எனக்கு கிடச்சிரும். அவ்வளோதான். நீ வந்து ஈஸியாக வந்து புஷ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இது புஷ் பண்ண முடியாதாங்க, சோலோ புஷ் பண்ணுங்கள். இந்த ட்ரிக்கே எதுக்குன்னா வந்து 5000 பாயிண்ட்டுக்குள்ள வந்து பிசி வச்சு புஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லும் பாடு தான் வரும். பாருங்கள், நான் இது வந்து ஸ்குவாடு ப்ளஸ் வந்து டியோ தான் மோஸ்ட்லி புஷ் பண்ணியிருப்போம். அதுவும் எல்லாமே பிசி வச்சு தான் ஸ்டார்டிங்கில் புஷ் பண்ணுது. ஃபுல்லும் பாட்டில் பி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம வந்து இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டு விட்ருங்க.